நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி 20 அடி நீர்மட்ட உயரத்தை எட்டி வரும் நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார் வணக்கம். அதிகாரிகள் கண்காணிப்பிற்கான காரணம் என்ன? சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியானது தற்போது 20 அடியை எட்டும் நிலையில் எட்டியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் தற்போது மழை பெய்து வருவதாலும், மேலும் ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா நதி நீர் தொடர்ந்து ஏரிக்கு வந்து கொண்டிருப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டமானது வேகமாக உயர்ந்து வருகிறது. இன்று காலை நேர நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்மட்டம் 24 அடியில் தற்போது 19.28 அடி உயரமும், மொத்த கொள்ளளவு 2429 மில்லியன் கன அடியும், நீர்வரத்தானது 820 கன அடியாக உள்ளது. இதில் குறிப்பாக கிருஷ்ணா நதி நீர் 650 கன அடியும், மழை நீர் 170 கன அடி என மொத்தம் 820 கன அடியானது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டமானது மொத்த உயரம் 24 அடியில் தற்போது 19.28 அடியை எட்டியுள்ளது. தற்போது 20 அடியை எட்டும் நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்ட உயரம் மற்றும் நீரின் வருகையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் இந்த முறை அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் காரணமாக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்ட உயரத்தை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயரும் நிலை உள்ளது. குறிப்பாக 24 அடியில் 22 அடியை எட்டியவுடன் அணையின் பாதுகாப்பு கருதி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்து விடப்படுவது வழக்கம். தற்போது 20 அடியை எட்டும் நிலையில் இருப்பதால் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் ஏரியில் பல்வேறு பணிகள் நடந்து முடிந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்படும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு முறையான அறிவிப்பு வழங்கப்படும். அதுவரை தற்போது திறக்க வாய்ப்பில்லை என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். இதுவரை பொதுமக்களுக்கு எந்தவித வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதும் விடப்படவில்லை. தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.